ஜாய் கிறிசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா எழுப்பிய சர்ச்சையை நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்க்குமாறு தன்னை பலர் அணுகியதாக குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை செயல்பாட்டில் தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதாகவும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனால் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண மாட்டேன் என மாதம்பட்டி ரங்கராஜ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஓடும் ரயில்ல அதிர வைக்கிற ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஆந்திராவில் ஓடும் ரயிலில் பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டூர் பெத்தகுரப்பாடு ரயில் பாதையில் ஓடும் ரயிலில் ஒரு பெண் பயணியை கத்தியால் தாக்கி அவரிடமிருந்து 5600 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் தங்க டாலரை பறித்துவிட்டு அந்த நபர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் மயக்கமடைந்துள்ளார். ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். குற்ற செயலில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற அந்த நபரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 4 வயது சிறுவன் சாப்பிட்ட சிக்கன் ரைஸில் மரவட்டைகள் கிடந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. சிதம்பரம் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள உணவகத்தில் வாங்கிய சிக்கன் ரைஸை சாப்பிட்ட 4 வயது சிறுவனுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின் சிறுவனின் தந்தை சிக்கன் ரைஸை சோதனையிட்டார். அதில் 2 மரவட்டைகள் கிடக்கவே அதிர்ச்சி அடைந்த வீரமணி கடைக்காரர்களிடம் முறையிட்டார். கடைக்காரர்கள் மன்னிப்பு கேட்டதுடன் இனிமேல் இப்படி நடக்காது என உறுதியும் அளித்ததால் சிறுவனின் தந்தை புகார் அளிக்கவில்லை. யாரும் சாப்பிடாதீங்க. சிக்கன் ரைஸில் மரக்கட்டை கிடக்கு. சிக்கன் ரைஸில் என்ன நடத்துகிறேன்? ஒரு கிச்சன் ஒரு டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா? அதில் என்ன பொருள் கிடக்குன்னு பார்க்கறது இல்லையா? அப்படின்னா காசு கொடுத்தானே பொருள் வாங்கிட்டு போகிறோம். காசு கொடுத்தானே பொருள் வாங்குகிறோம். மரக்கட்டை கிடக்குமா? பச்சை புல்ல இல்லை அவ்வளோ அலட்சியமா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா சமாளிக்க முடியுமா? உடம்பு சரியில்லைன்னா பணங்காசு கூட புள்ளியோட வளர்க்குறோம். புள்ள சாப்பிட்றதா வாங்கிட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷாகர் பகுதியில் 1.5 வயது குழந்தையை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து வைத்த 18 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். காணாமல் போன குழந்தையை பெற்றோர் தேடி வந்த நிலையில் அவர்களுடன் இணைந்து தானும் தேடுவது போல நடித்த அந்த சிறுவனை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரித்த போது அவன் வீட்டில் சூட்கேஸில் குழந்தை உடல் இருப்பது தெரிய வந்தது. சிறுவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தின் மேற்கூரையில் உள்ள கண்ணாடியை உடைத்து திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கூரையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததால் திருடனும் அதன் வழியாக கீழே விழுந்தார். இதனால் அச்சமடைந்த திருடன் திருடாமல் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த சம்பவத்தால் மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கணினி, மின் ஒயர்கள் உள்ளிட்டவை பலத்தை சேதமடைந்துள்ளன. கஞ்சா போதையை போட்டுட்டு சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் கண்மூடித்தனமா தாக்கி இருக்கு ஒரு ஹாஃப் ட்ரௌசர் கும்பல். சம்பவம் பண்ணிட்டு சவுக்கு தோப்புல தலைமறைவான லோக்கல் பிள்ளைங்களை போலீஸ் சுற்றி வளைச்ச கதை இது. வீடூர் அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இனி தங்களிடம் கேட் பாஸ் வாங்கிவிட்டுத்தான் உள்ளே நுழைய முடியும் என திமிரிய ட்ரௌசர் பாய்ஸ் இவர்கள்தான். ஒட்டுமொத்த வீடூரையும் டெண்டர் எடுத்து விட்டதை போல இப்படி பில்டப் கொடுப்பதற்கு காரணம் கஞ்சா போதை. ஒரு இடத்தில் நிதானமாக கூட நிற்க முடியாமல்
சீன் போட்டுக் கொண்டிருந்த இந்த கும்பல் சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஒருவர் விடாமல் தங்களை எதிர்த்த அத்தனை பேர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் கோபிநாத் விசாரணையில் களமிறங்கியுள்ளார். வீடூர் அணை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இந்த அணையின் மேல் நின்று ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்ப்பதற்காக தினமும் பல ஊர்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது உண்டு. அதிலும் சமீப காலமாக இந்த இடம் காதலர்களின் ஹாட்ஸ்பாட்டாகவும் மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்று பள்ளி மாணவர் ஒருவர் உடன் படிக்கும் மாணவியுடன் வீடூர் அணையை சுற்றி பார்ப்பதற்காக வந்துள்ளார். அவர்கள் இருவரும் அணைக்கு அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அந்த ஜோடியை வீடூரைச் சேர்ந்த கஞ்சா கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. பள்ளி மாணவியை கஞ்சா போதையில் இருந்த ட்ரவுசர் பாய்ஸ் கேலி, கிண்டல் செய்துள்ளனர். இதனால் கடுப்பான அந்த பள்ளி மாணவன் கஞ்சா பாய்ஸை தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது 5 பேர் சேர்ந்து பள்ளி மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் ஓடிய பள்ளி மாணவன் அணைக்கு கீழே இருந்த ஐஸ்கிரீம் கடை அருகே சென்று ஒளிந்து கொண்டுள்ளார். ஆனால் மாணவனை விடாமல் துரத்தி வந்த கஞ்சா பாய்ஸ் அவரை நடு ரோட்டில் இழுத்து போட்டு கண்ணாடி பாட்டிலால் தாக்கியுள்ளனர். அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாதென நினைத்த வீடூர் வியாபாரிகள் கஞ்சா கும்பலை கண்டித்துள்ளனர். சின்ன பையன் அடிக்கலாம். இதனால் மேலும் உக்கிரமடைந்த கஞ்சா பாய்ஸ் அங்கிருந்த வியாபாரிகளின் கடையை அடித்து உடைத்து சூறையாடியுள்ளனர். தகவல் அறிந்து ஓடிவந்த வீடூர் அணையில் பணியாற்றி வரும் ஊழியரான நாராயணன் கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்களை கண்டித்துள்ளார். ஆனால் உள்ளூர்காரனையே எதிர்த்து கேட்கிறியா என கொந்தளித்த போதை கும்பல் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நாராயணனின் பின்னந்தலையில் வெட்டியுள்ளனர். அதோடு அவ்வழியாக சென்ற ஆத்திக்குப்பத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி, மேல்காரணையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஞானவேல், பனையபுரத்தைச் சேர்ந்த பூண்டு வியாபாரி வேலாயுதம் ஆகியோரையும் அந்த கஞ்சா கும்பல் வழிமறித்து பணம் கேட்டு கத்தியால் வெட்டியுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் குற்றவாளிகள் 5 பேரும் அருகில் இருந்த சவுக்கு தோப்பில் தலைமறைவாகி உள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். உடனடியாக போதை கும்பல் அதில் இருந்து தப்பிச் செல்ல முடியாதபடி சவுக்கு தோப்பை ரவுண்ட் அப் செய்த போலீசார் கஞ்சா கும்பலை சம்பவம் நடந்த 8 மணி நேரத்திலேயே அதிரடியாக கைது செய்துள்ளனர். பிடிபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வீடூரைச் சேர்ந்த ராஜேஷ், சிவனேசன், ரித்தீஷ், கெடிலம் அருகே உள்ள செம்மணந்தலைச் சேர்ந்த விஜய் மற்றும் சென்னை ரெட் ஹில்ஸைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்திருக்கிறது. இந்த கும்பல் இதற்கு முன்பாக வீடூருக்கு வருகை தந்த காதல் ஜோடிகளை மிரட்டி ஏதேனும் பணம் பறித்துள்ளனரா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கொல்லம் அருகே இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ஓமலூர் அருகே மனித கழிவை அல்ல வைத்து சிறப்பு குழந்தையை வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கொங்குப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது சிறப்பு குழந்தை இயற்கை உபாதை கழிக்க தோட்டத்திற்கு சென்றுள்ளான். அப்போது அங்கிருந்த தோட்டத்து உரிமையாளர் சிறுவனை மிரட்டி மனித கழிவை கையால் அல்ல வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. சிறுவனின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ரமேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதை இளைஞர் ஒருவர் செவிலியரை மிரட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு கஞ்சா போதையில் 3 இளைஞர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்துள்ளனர். இதில் ஒரு இளைஞர் பணம் பறிக்கும் நோக்கில் பெண் நோயாளிகள் பிரிவில் நுழைந்து செவிலியரிடம் வாக்குவாதம் செய்து மிரட்டியுள்ளார். தகவல் அறிந்து வந்த பாதுகாவலர்கள் அந்த இளைஞர்களை அங்கிருந்து விரட்டியுள்ளனர். கத்தியுடன் நின்ற ஒருவர் மட்டும் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். மிரட்டும் அதிர்ச்சி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் முதியவர் ஒருவரை தெருநாய் கடிக்கும் CCTV காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றம் சுற்றுவட்டாரம் மற்றும் நாரவாரி குப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமானோரை இந்த நாய் கடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் தெரு நாய்களால் கடிப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை வெளியில் கோழிகளை விழுங்கிய 7 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு பிடிபட்டது. வீட்டிற்குள் புகுந்த அந்த மலைப்பாம்பு அங்கிருந்த கோழிகளை விழுங்கி நகர முடியாமல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். இன்னும் தள்ளி போட்டுக்கணும், இன்னும் தள்ளி போடணும். கவ பிடிக்கல, கவ பிடிக்கலையப்பா. அப்படியே உள்ள சாக்குல உள்ள போடுங்கப்பா. இன்னைக்கு இன்னொரு கவர் ரெடி பண்ணுங்கப்பா. அந்த கவர் பத்தல. அதே அங்க கவர் மேல ஒண்ணு இருக்கு. அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் படையினர் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ சோதனை சாவடிகள் அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே கடந்த சில தினங்களாக எல்லை பிரச்சினை மோசமடைந்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் இரு தரப்பினரும் கடும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஆப்கான் ராணுவத்தினர் டேங்கர்களுடன் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்துள்ளதால் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. मुड़े थे दरवाजा இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.